வெல்கம் டு எஸ்எஸ்பிகே சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரவேசிக்காவில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசனில் பாருங்கள். செகண்ட் லெசன் அபினா ஹோகா மேரா அந்து. அபினா ஹோகா மேரா அந்து அப்படின்னா இப்பொழுது நடக்காது என்னுடைய முடிவு, என்னுடைய இறுதி காலம் இப்பொழுது இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த லெசனோட மீனிங்கு. இதோட கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் நம்ம. निम्नलिखित प्रश्नों के उत्तर एक या दो वाक्य में लिखिए. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு ஒன்று அல்லது இரண்டு வாக்கியங்களில் விடை கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். அபினா ஹோகா மேரா அந்த் கவிதா கே ரச்சயிதா கவுன் ஹை. அபினா ஹோகா மேரா அந்த் கவிதையை எழுதினவர் யார்? अभिना होगा मेरा अंत कविता के रचयिता कवि सूर्यकांत त्रिपाठी निराला है. अभिना होगा मेरा अंत कविதை எழுதினவர் ரச்சயிதானாக எழுதின கவிஞர் வந்து சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். अभिना होगा मेरा अंत कविता में पुष्प पुष्प शब्द किनको सूचित करते हैं. अभिना होगा मेरा अंत கவிதையில் புஷ்ப புஷ்புன ஒவ்வொரு பூ சத்தமும், பூவினுடைய சத்தமும், ஒவ்வொரு பூ அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கக்கூடிய சத்தம் சொல்லுக்கு கின்கோ யாரை வந்து குறிப்பிட்டு சொல்லுதீங்க, குறிப்பிடுது, யாரை சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. अभिना होगा मेरा अंत कविता में पुष्प पुष्प शब्द हर नौजवान को सूचित करते हैं. अभिना होगा मेरा अंत கவிதையில் மலருங்கிற வார்த்தை வந்து மலர்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நௌஜவான் இளைஞரை வந்து ஒரு இளைஞனை தான் வந்து ஒவ்வொரு இளைஞனையும் குறிப்பிட்டு சொல்லுது. மூணாவது கொஸ்டின் பாருங்கள். अभिना होगा मेरा अंत कविता में तंद्रालस लालसा का अर्थ क्या है. अभिना होगा मेरा अंत கவிதையில் தந்திராலஸ் லால்சா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆலஸ் மேம் படே ரஹ்னே கி இச்சா, சோம்பேறித்தனத்தில் விழுந்து கிடக்கிற ஆசை, சோம்பேறித்தனமாக அப்படியே படுத்து கிடக்கணுங்கிற ஆசை தான் வந்து யஹி தந்திராலஸ் லால்சாக்கா அது. சந்திராலஸ் ஆல்சா லால்சா அப்படின்னு அது அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா சோம்பேறித்தனமாக விழுந்து கிடக்கிறதுக்கு விரும்புறது தான். சோம்பேறித்தனமாகவே படுத்து கிடக்கணும், சோம்பேறித்தனமே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது தான் வந்து இதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவிகசித் राग से विकसित होगा बंधु वसंत का अर्थ क्या है. अविकसित राग से அவிகசித்துனா வளர்ச்சி அடையாத ஒரு நிலையிலிருந்து வளர்ச்சி அடைந்த வசந்த காலத்துக்கு வர்றது அப்படின்னா அதுக்கு அப்படின்னு அர்த்தம் இதுக்கு இந்த இது லைனுக்கு அப்படி அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் இதுக்கான அர்த்தமாக என்ன சொல்கிறாங்க. ஆசா பகலே அவிகசித் ரகத்தீக, நம்பிக்கை வந்து முதல்ல வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆகாமல் இருக்கும், அப்படியே வந்து நம்பிக்கை இல்லாமல் வளர்ச்சி அடையாமல் அப்படியே நம்பிக்கையே இல்லாமல் இருப்பாங்க. பிறகு விகசித்து ஹோத்திக, அது இன்னும் டெவலப் ஆகும். நம்பிக்கை வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வரும். வேலையை செய்ய அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். விகசித்துனா அது வளர்ச்சி அடையுதுன்னு அர்த்தம். நம்பிக்கை வந்து வளர்ச்சி அடையாமல் இருக்குது, பிறகு அது வளர்ச்சி அடையுது. ஃபல் ஸ்வரூப் காமியாபி மில்திக, அதோட பலன் என்னவாக இருக்கணும். அந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா, நம்பிக்கை இல்லாமல் இருந்து நம்பிக்கை வளர்ச்சி அடைஞ்சிச்சின்னா அதோட பலன் என்னவாக இருக்கும். ஃபல் ஸ்வரூப்னா பலன், அதோட பலன் என்னவாக இருக்கும்னா வெற்றி கிடைக்கும். அதோட பலன் என்னவாக இருக்கும், வெற்றி கிடைக்கும், செய்கிற வேலையில் வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சாராம்சம் பார்க்கலாம்.